அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். என்னடா மாட்டுக்கு முன்னாடியே நின்றுட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம மாடுகளை பற்றி பார்க்க போகிறதில்ல. இங்கே அமெரிக்காவில் நம்ம ஒரு பண்ணைக்கு வந்திருக்கோம். இந்த பண்ணையை ஒரு வெள்ளைக்காரர் தான் வச்சிருக்காரு, அமெரிக்கர் தான் வச்சிருக்காரு. ஆனால் அவர் பொறியியல் படித்தவர். பொறியியல் படிச்சுட்டு அவரோட மனைவி மருத்துவம் படித்தவங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பண்ணை ஒன்று ஆரம்பித்து இந்த பண்ணையில் மாடு, நாட்டுக்கோழி, அதாவது முட்டைக்காக, நாட்டுக்கோழி கறிக்காக, இந்த மாதிரி பன்றிகள் இதெல்லாம் அவங்க வளர்த்துட்டு வராங்க. இந்த பண்ணையை தான் நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக நாட்டுக்கோழி முட்டையை அவங்க எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த உணவுகள்லேயே மிகவும் நல்ல உணவு அப்படின்னு சொல்கிறது நாட்டுக்கோழி முட்டை. அதனால் இப்போ அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல போய் நம்ம அவர் எப்படி நாட்டுக்கோழிகளை வளர்க்குறாரு முட்டைக்காக அப்படின்னு பார்க்க போகிறோம். தோராயமாக 800 கோழிகள் இருக்குது அவர்கிட்ட. இப்போ அந்த கோழிகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு அவரையும் நம்ம நேர்காணல் பண்ணுவோம். அவர் என்கிட்ட ஆங்கிலத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் பேசணும். இதை ரைஸ் ஆஃப் த தமிழ்ஸ் ஆங்கில ஊடகத்தையும் போட போகிறோம். ஆனால் தமிழை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதை நாங்கள் மொழி மாற்றம் செஞ்சு பேச போகிறோம். அதனால் ஏதாச்சும் சிக்கல்கள் இருக்குது, பேசுகிறதுல உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, புரியல அப்படின்னா அது மொழி மாற்றம் செஞ்சதுனால தான் காரணம். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே நாட்டுக்கோழிகள் நிறையா வச்சு முட்டைகளை வச்சு அவரே இங்கே விற்பனைக்கு வச்சுருக்காரு. கோழி கறி கிடைக்குது, நாட்டுக்கோழி முட்டை கிடைக்குது, மாட்டுக்கறி கிடைக்குது, ஆட்டுக்கறி கிடைக்குது, பன்றியின் கறி கிடைக்குது. மாட்டுக்கறியிலேயே டேலோ அப்படிம்பாங்க, பீஃப் டேலோ, போர்க் டேலோ, அதெல்லாமே அவரே செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்காரு. வாங்க காணொலிக்குள்ள இருக்கும். சரி, அவரை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நாட்டுக்கோழியை இவங்க எப்படி இங்கே வளர்க்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். முட்டைக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கூப் அப்படின்னு ஒன்று வச்சிடுறாங்க. அது உள்ளார தான் இந்த நாட்டுக்கோழிகள் இருக்கும். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா தரையாக இருக்கும். அதை பாஸ்டரைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஊரில் நாட்டுக்கோழி எப்படி வளர்க்குறாங்களோ அதே மாதிரி தான். ஆனால் அது ஒரு இடம் மாதிரி, ஒரு சின்ன இது மாதிரி போட்டுடுறாங்க. அதை வாரத்துக்கு 5 நாட்கள் நவுத்திக்கிட்டே வருவாங்க. ஏன் நவுத்திட்டே வருவாங்கன்னா, கீழே புல் இருக்குல்ல, அந்த புல் அவங்க மொதல் நாள் திறந்து விட்டுறாங்கன்னா அந்த புல்லை நல்லா மேய்ஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி நவுத்துறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதை அவங்க நவுத்திக்கிட்டே வராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு நாளும் புது புல் கிடைக்குது. அவங்க அந்த கோழியோட அந்த பீக்குன்னு சொல்கிறாங்களே, அழகை வெட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த அழகில் தான் அது அந்த மண்ணை கொத்தி அதில் இருக்கிற புழுவெல்லாம் சாப்பிடுது அப்படின்றது. அப்போ புழுக்களை சாப்பிடணும், இந்த மாதிரி இயற்கையான முறையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ நாம அவர்கிட்ட போய் பேசுவோம். சக், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். நாம சக்கோட நாட்டுக்கோழி பண்ணைக்கு வந்திருக்கோம். இங்க இந்த நாட்டுக்கோழி மூலமாக எப்படி முட்டைகள் உற்பத்தி ஆகின்றது அப்படின்றத பார்க்க போறோம். சக், நம்ம பார்வையாளர்களுக்கு உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிங்களா? நிச்சயமாக. நான் சக் ட்ரோகரேஜ். நான் ஷெர்மன், டெக்சாஸில் உள்ள பிரேரி ஃபார்ம்ஸ்டெட்னை சொந்தமாக வைத்தும் நிர்வகித்தும் வருகிறேன். நாங்க அதிக ஊட்டச்சத்து கொண்ட முட்டைகள் மற்றும் இறைச்சியை வெளியில் பசுமை மேய்ச்சலில் கால்நடைகள் இருக்க வேண்டிய இடத்தில், அவர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இடத்தில் கூடைகளில் இருந்து விலகி வளர்க்க முயற்சி செய்கிறோம். அங்குதான் நாங்க உண்மையிலேயே ஆரோக்கியமான முட்டைகளை வளர்க்க முடியும். நம்ம பேசிட்டு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொன்னீங்க. நீங்க ஒரு பொறியாளர் அப்படின்னு, சரிதானே? ஆமா. அதே மாதிரி உங்க மனைவியும் ஒரு மருத்துவர்னு சொன்னீங்க. சரி, ஷெர்மன் டெக்சாஸ்ல எதுக்காக நாட்டுக்கோழி பண்ணை வைக்கணும்னு விருப்பப்பட்டீங்க? நாங்கள் குடும்பத்தோடு அருகில் இருக்க விரும்பினோம். அதனால் தான் டல்லஸில் இருக்கிறோம். அதோடு நாங்கள் எங்கள் பிள்ளைகளை ஒரு பண்ணையில் வளர்க்க விரும்பினோம். நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஆடு, கோழி பண்ணை இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்களேன். ஆமா, சரிதான். மாடுகள், பன்றிகள், கோழிகள், ஆடுகள் எல்லாம் வளர்க்கிறோம். சரி, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். உங்க நாட்டுக்கோழி பண்ணையில மொத்தம் எத்தனை கோழிகள் நீங்க வளர்க்குறீங்க? நிச்சயமா. இந்த பசுமை நிலத்திலும் எங்க பண்ணையிலும் நாங்க 800 முட்டையிடும் கோழிகளை வச்சிருக்கோம். ஒரு கூப்புக்கு 400 கோழிகள் என்ற மாதிரி நாங்க இதை அமைத்திருக்கோம். நாங்க எப்போதும் நகர்ந்து கொண்டே இருக்கோம். அவங்க ஒரே இடத்துல இருக்கவே மாட்டாங்க. இப்போ நாம சொல்ற இடத்துல கோழிகள் அந்த பக்கத்துக்கு, காட்டுக்கு பக்கம் நகர்ந்து கொண்டு இருக்காங்க. நாங்க கூப்புகளையும் வேலையிலையும் நகர்த்தும் போது அவங்க புதுசா பசுமை புல், புதுசா பூச்சிகள், புதுசா புழுக்கள், புதுசா சூழல் எல்லாம் கிடைக்குது. அது அவங்க சாணத்துல இருந்து அதோட வரும் பாராசைட்கள், வேற வேற விஷயங்கள்லாம் இருந்து தள்ளி வைக்குது. ஒரே இடத்துல இருக்காம இருக்கிறத, அதனால நாங்க நகர்கிறோம். அதுதான் கோழிகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. சரி, அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் சுத்தி காமிங்களா? நிச்சயமா. எனக்கு கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்களேன், இங்க என்ன நடக்குது அப்படின்னு. நிச்சயமா. இது நம்மளோட ஒரு மொபைல் கூப்புக்குள்ள இருக்கிறது. நீங்க கவனிப்பீங்க, இங்க தரை கிடையாது. அதனால் கோழிகள் கூப்பு கீழே இருக்கிற புல்லெல்லாம் சாப்பிட முடியும். அதே மாதிரி கோழி சாணமும் தரையில விழுந்து நம்ம பசுமை நிலங்களை உரமாக்கும். இது முட்டையிடம் பெட்டி. இதுல கோழிகள் இரு பக்கத்திலும் போக்குறோம். இது ரொம்ப அமைதியான தனிப்பட்ட இடம். அவங்க முட்டையிட தனிப்பட்ட இடம் விரும்புறாங்க. அவங்க முட்டைய உள்ள இடுறாங்க. அது நடுவுல இருக்கிற இந்த பட்டையில உருண்டு வரும். அப்புறம் நாங்க இங்க நிக்கிறோம். முட்டைகள் நம்மளுக்கு வந்துடும். நாங்க அவையெல்லாம் இங்கேயே சேகரிக்க முடியும். நாங்க இதை ஒரு நாளுக்கு ஒரு தடவை தான் பண்ணுவோம், குளிர் அதிகமா இருக்கிற சமயத்துல தவிர. அப்போ நாங்க ஒரு நாளுக்கு பல தடவை சேகரிப்போம், முட்டைகள் உறையாம இருக்க. பொதுவா நாங்க வெளியே ஒரு நாளுக்கு ஒரு தடவை முட்டைகள் சேகரிக்கிறோம்.
இந்த கூப்பட்ல இருந்து. இப்போ கூப்பை சுமார் காலை 7:45 மணிக்கு திறக்கலாம். அது நமக்கு வெளியே வந்து அதுக்கு முன்னாடி கூப்பையை நகர்த்த வாய்ப்பு தருது புதிய நிலத்திட்டு. அவங்க உள்ளே பூட்டு போட்டிருக்கும் போது கூப்பை நகர்த்துறது எனக்கு சுலபம். நாங்க கூப்பை நகர்த்தி பிறகு டிராக்டரை மேய்ச்சல் நிலத்திலிருந்து வெளியே எடுத்துருவோம். அதுக்கப்புறம் 7:45க்கு தானாகவே கதவுகள் திறக்கப்படும். நாங்க சுமார் 12:30 1 மணிக்கு முட்டைகள் சேகரிக்கிறோம். ஏன் அதை மதிய நேரத்துல பண்றீங்க? ஏனென்றா அவங்க பெரும்பாலும் காலை நேரத்துலதான் முட்டை போடுறாங்க. சரி, அதாவது பெரும்பாலான கோழிகள் மதியம் வரைக்கும் முட்டை போடுறாங்க. நம்மோட முட்டை பெட்டியில ஒரு ஆக்சுவேட்டர் இருக்கு. அது மெதுவா கோழிகளை வெளியே தள்ளும். அதனால அவங்க முட்டை பெட்டியில தூங்க முடியாது. அது நமக்கு ரொம்ப சுத்தமான முட்டைகள் கிடைக்க உதவுது. ஏனென்றா கோழிகள் தூங்கும் போது நிறைய மலம் போடுறாங்க. இந்த பெட்டி நமக்கு ரொம்ப சுத்தமான முட்டைகள் கிடைக்க உதவுது. ஏனென்றா இது கோழிகள் இரவு நேரத்துல உள்ளே தூங்க விடாது. முட்டைகள் பல விதமா அமெரிக்கால விற்கிறாங்க. மேய்ச்சல் நிலம், பாஸ்டர் ரைஸ், கேஜ் ஃப்ரீ, ஃப்ரீ ரேஞ்ச் அப்படின்னு. இதுக்கெல்லாம் என்ன வேறுபாடு? அருமையான கேள்வி. நம்மளுக்கு கடையில நிறைய விருப்பங்கள் இருக்கும் போது இது சில சமயம் குழப்பமா இருக்கலாம். அப்படின்னா நான் ஆரம்பிக்கிறேன். அமெரிக்காவுல குறைந்த விலையில கிடைக்கும் முட்டைனா அது ஒரு கூண்டில் வளர்க்கப்பட்ட கோழி போடும் முட்டை. அவங்க ஒரு சின்ன கூண்டுல இருக்காங்க. உணவும் தண்ணீரும் அவங்ககிட்ட வந்து சேரும். முட்டைகள் அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொண்டு போயிடும். ஆனா அவங்க அந்த சின்ன கூண்டுல தான் வாழ்றாங்க. சில சமயம் இன்னும் 2-3 கோழிகளோட சேர்ந்து. அதுதான் சாதாரண முட்டை. அதுதான் பெரும்பாலான முட்டைகள். அதுக்கப்புறம் கேஜ் ஃப்ரீனா அவங்க முழு வாழ்க்கையும் ஒரு பண்ணையில தான் இருக்காங்க. முட்டை போட நெஸ்ட் பாக்ஸுகள் இருக்கும். ஆனா அவங்க ஒருபோதும் அந்த பண்ணையை விட்டு வெளியே போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ரேஞ்ச் என்றால் அந்த பண்ணையில் கதவுகள் இருக்கும். அவை திறக்கப்படும். கோழிகள் அந்த பண்ணையை விட்டு பண்ணை சுற்றியுள்ள புல்வெளிக்கு வெளியே போக முடியும். அதுல சவால் என்னன்னா கோழிகள் தண்ணீர், உணவு, கோடை காலத்துல நிழல் ஆகியவற்றை விட்டு அதிகம் தூரம் போக விரும்ப மாட்டாங்க. அதனால அவங்க கொஞ்சம் வெளியே போவாங்க. சில கோழிகள் மட்டும்தான் போவாங்க, எல்லாரும் இல்ல. ஆனா அவங்க பண்ணைக்கு ரொம்ப அருகில தான் இருப்பாங்க. அதனால அவங்க புல்வெளியில் இருப்பதால் வரும் நன்மைகளை பெற முடியாம இருக்கலாம். அப்படி என்றால் ஃப்ரீ ரேஞ்ச் என்றால் ஓபன் ரேஞ்ச் என்ற அர்த்தம் கிடையாது. அது புல்வெளிக்கு அணுகல் இருக்கிறது என்பதைத்தான் அர்த்தம். சரி, உண்மையில அமெரிக்காவின் சிறந்த முட்டை என்றால் அது புல்வெளியில் வளர்க்கப்படும் பாஸ்டர் ரைஸ்டு முட்டை தான். இங்க பாருங்க, தொழில்நுட்ப ரீதியில் அது பண்ணை இல்லையேன்னு அர்த்தம். அதே சமயம் சுதந்திரமாக நகர்வும் இருக்கணும். அது புல்வெளிக்கு நகர்வதை குறிக்கிறது. ஏன்னா இங்க பாருங்க, இந்த புல்வெளி கூப்பின் மறுபுறம் இருக்கும் புல்வெளியை விட வேறுபடுகிறது. ஏன்னா நாம இப்ப இந்த வழியில நகர்றோம். இங்க இருக்கிற புல்ல இன்னும் முழுக்க சாப்பிடல. ஆனா கூப்பின் மறுபுறம் நிறைய புல் சாப்பிட்டுட்டாங்க இல்லையா? இதுதான் நாம அவங்களுக்கு புதிதாக கொடுத்த புல். அதனால அவங்க இந்த புல்லையும் புழுக்களையும் சாப்பிட முடியும். இதுதான் உண்மையான புல்வெளியில் வளர்க்கப்பட்டது. நீங்க இந்த கூப்பை வாரத்துக்கு எத்தனை முறை நகர்த்துவீங்க? நாங்க இத வாரத்துல சுமார் 5 நாட்கள் நகர்க்கிறோம். அது இந்த வயல்ல இருக்கிற புல் வகை காரணம் தான். நாங்க அவ்வளவு சீக்கிரம் நகர்க்கலைன்னா அவங்க புல்ல சேதப்படுத்திடுவாங்க. நாங்க அவங்க புல்ல சேதப்படுத்தணும் தெரியல. நாங்க அவங்க புல்லுக்கு உதவணும் என்றுதான் இருப்போம். அதனால குறைந்தது இந்த பருவத்தில் நாங்க வாரத்திற்கு குறைந்தது 5 முறை நகர்க்கணும் என்று கண்டுபிடிச்சிருக்கோம். போதுமான பரப்பளவுக்கு நகர்த்தணும் என்பதற்காக. இப்ப உங்க பண்ணையில இருக்கிற கோழி முட்டைக்கு மற்ற முட்டைகளுக்கு என்ன வேறுபாடுன்னு கொஞ்சம் காமிங்களா? நிச்சயமா. எங்களோட முட்டைகள் முழு வருடமும் புல்வெளியில வளர்க்கப்படுது. எங்களோட கோழிகளுக்கு சோயா இல்லாததும் மக்காச்சோளம் இல்லாததுமான உணவு கொடுக்கப்படுது. எங்களோட புல்வெளிகள்ல மட்டும் கோழிகளை வளர்க்க போதுமான உணவு கிடையாது. அதனால கூடுதல் உணவு கொடுக்க வேண்டி இருக்கு. நாங்க முடிந்த அளவு சிறந்த உணவை வாங்க முயற்சி செய்வோம். அது ஒரு GMO இல்லாத உணவு. GMO கிடையாது. சோயா இல்லாததும் மக்காச்சோளம் இல்லாததும், சோயா அல்லது மக்காச்சோளம் எதுவும் இல்லை. அது ஒரு அருமையான முட்டையை உருவாக்குது. நாங்க ஒரு சீரற்ற முட்டையை எடுத்தோம், சாதாரண முட்டை. அதை நாங்க பார்ப்போம். அதை இங்க திறக்க போறோம். நல்ல கடினமான ஓடு. இங்க கடினமான ஓடு இருக்கு. அந்த வெள்ளை எவ்வளவு தடிமனா இருக்கு பாருங்க. அது எவ்வளவு தடிமனாகவும் என் கையில் எவ்வளவு உயரமாகவும் இருக்கு பாருங்க. வெள்ளையின் தடிமனும் மஞ்சளின் தடிமனும் அந்த மஞ்சள் எவ்வளவு வலுவாக இருக்கு என்பதும் உண்மையான நிறத்தை விட ஊட்டச்சத்து அடர்த்திக்கு சிறந்த குறிகாட்டி. நிறம் வருடம் முழுவதும் மாற வேண்டும். அவங்க சாப்பிடும் உணவின்படி மாறும். மக்காச்சோளம் கொடுக்கப்பட்ட ஒரு கோழியின் முட்டை மஞ்சள் நிறம் அதிகமாக இருக்கும். மக்காச்சோளம் இல்லாத கோழி முட்டை மஞ்சள் நிறம் அதிகமாக இருக்காது. அதனால் நம்முடைய முட்டைகள் ஆரஞ்சு நிறம் இல்லாமல் மஞ்சள் நிறமாக இருக்கும். ஏனெனில் மக்காச்சோளம் இல்லை. மேலும் கடையில் கிடைக்கும் பெரும்பாலான முட்டைகளில் மஞ்சள் நிறம் செயற்கையாக மாற்றப்பட்டிருக்கும். அப்ப மஞ்சள் கருவோட நிறம் ஒரு முட்டை நல்ல முட்டையா இல்லையா அப்படின்றத நிர்ணயம் செய்வது இல்லை, சரியா? இல்ல, அது மட்டும்தான் முக்கியம் இல்ல. நீங்க வெள்ளை எவ்வளவு தடிமனாக இருந்தது பாத்தீங்களா? நான் பிரிச்சேன். அப்புறம் மஞ்சள் எவ்வளவு தடிமனாக இருக்கு என்பதையும் பாருங்க. ஓ வாவ்! மஞ்சள் எவ்வளவு தடிமனாகவும் எவ்வளவு உயரமாகவும் இருக்கிறது என்பதை அதன் அடர்த்தி, ஊட்டச்சத்து அடர்த்தி மற்றும் முட்டையின் ஆரோக்கியத்துக்கு சிறந்த குறிகாட்டி. அப்படி இல்லாமல் நிறம் மட்டுமல்ல, நிறம் இயற்கையோடு மாறிடணும். சரி,
அப்படி என்றால் கோடை காலத்திலோ வசந்த காலத்திலோ எங்க புல் மிகவும் பசுமையாக இருக்கும் போது இது அப்படிதான் இருக்கும். மஞ்சள் நிறம் இன்னும் இருண்டதாக இருக்கும். இங்க ஷிவ் காலத்துல புல் அதிகம் பழுப்பு நிறமா இருக்கும் போது அவை இந்த நிறத்துல இருக்கும். சக், உங்க கோழிகளை மற்ற விலங்குகளிடமிருந்து எப்படி நீங்க பாதுகாக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நிச்சயமா நம்மள சிக்கன் சாப்பிட விரும்பும் பல விலங்குகள் இருக்கின்றன. அதனால அவங்கள பாதுகாக்க நாங்க 3 அல்லது 4 விஷயங்களை செய்யறோம். முதல் விஷயம் இந்த வலை தான். இப்போ அது ஆஃப் பண்ணிருக்கு. ஆனா இந்த வலைக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இவையெல்லாம் மின்சார உருமெம்பிலு கிடைமட்டமாக உள்ளவை எல்லாம் மின்தம்பிகை. நாங்க இதை ஆன் பண்ணலாம், குறிப்பா மாலை நேரத்துல. அதனால அது முழு இரவும் ஓடிக்கிட்டே இருக்கும். இது கோயோட்டிகள், நாய்கள், ராக்கூன்கள், ஒப்போசம் மாதிரி தரையிலிருந்து வரும் கோழி சாப்பிட ஆசைப்படும் எல்லா விலங்குகளிலிருந்தும் பாதுகாப்போம். இதுதான் நம்மளோட முதல் பாதுகாப்பு. இதுவே கோழிகளை ஒரே மேய்ச்சல் இடத்துல வைத்திருக்கவும் உதவுகிறது. இரண்டாவது பாதுகாப்பு, அந்த கூப்ம ஆட்டோமேட்டிக் கதவுகள் இரவில் மூடப்படும். அதனால் ஆந்தைகள் அல்லது பருந்துகள் இரவில் உள்ளே வர முடியாது. குறிப்பாக இரவில் ஆந்தைகள் கோழி சாப்பிட விரும்பும். கோழிகள் மாலை நேரத்தில் உள்ளே போகும். இருட்டாகும் போது கதவுகள் அவங்களுக்கு பின்னால் மூடப்படும். அதனாலே இரவில் எந்த ஆந்தையும் கோழிகளை சாப்பிட வர முடியாது. அல்லது ஒரு விலங்கு மின்கம்பி வேலியை கடந்து வந்தாலும் அது கோழிகளிடம் செல்ல முடியாது. அதுக்கப்புறம் நம்மிடம் ஒரு ஆண் வாத்து இருக்கு. அது கூட்டத்தை காப்பாற்ற மிகவும் உதவுகிறது. அவன் அவங்களை தன் சொந்தம் எதிர்க்கலாம். அவன் பருந்துகளையும் ஆந்தைகளையும் பயமுறுத்தி விரட்ட முயற்சி செய்யல. அவன் ரொம்ப நல்ல வேலை செய்கிறான். அவன் 100% இல்லை என்றாலும் மிகச்சிறந்த வேலை செய்யறான். அவன் அவங்களோடவே வாடுகிறான். அவன் அவங்களோட குடும்பம் தான் நினைக்கிறான். அவங்களோட உணவு சாப்பிடுகிறான், தண்ணீர் குடிக்கிறான், அவங்களோடவே வாழ்கிறான். அதுக்கப்புறம் நம்ம இடம் தண்ணீருக்கு அருகே ஒரு போலி கோயாட்டை நீங்க பார்க்க முடியுமா தெரியல. ஆனா நம்மிடம் ஒரு போலி கோயோட் இருக்கு. இதுவும் ஒரு கோயாட் போலி உருவங்கான். நம்மிடம் இருந்த ஒரு போலி கோயோட் ஒரு பருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கோழியை சாப்பிடும் போது வைத்தோம். நாங்க அதை நிறுத்த முடியல. நாங்க பலவிதமான முயற்சிகள் செய்தோம். நாங்க இந்த கோயோட் போலி உருவத்தை வாங்கினோம். அது திரும்பவே வரவில்லை. அது அந்த போலி உருவத்துக்கு பயந்தது. ஆனா நாங்க இதை மேய்ச்சல் நிலம் முழுக்க இடமாற்றி வைத்தோம். அப்போ காட்டுயிர்கள், காட்டு பறவைகள் இதை பார்த்து இங்க ஒரு நாய் அல்லது கயோட் பாதுகாப்புக்கு இருக்குமோன்னு நினைக்கலாம். அதனால இந்த கோயோட் போலி உருவமும் வாத்தும் கோழிகளை பாதுகாப்பதில் நல்ல வேலை செய்கின்றன. சரி, இது நம்முடைய ஒரு தண்ணீர் குடிப்பான். அதனால நாங்க அவங்களுக்கு நிறைய தண்ணீர் கொடுக்கிறோம். தண்ணீர் என்பது முட்டையின் முக்கியமான பகுதி. அதனால நாங்க ஒருபோதும் கோழிக்கு தண்ணீரை குறைக்க விரும்ப மாட்டோம். இதுவும் ஒரு அவசர நிலை காப்பு மாதிரி தான். நாங்க கூப்பில் சிறிய தண்ணீர் குடிப்பான்கள் வைத்திருக்கோம். அதனால் அவங்க இரவு முழுக்கவும் அல்லது காலையில் எழும்பும் போது குடிக்க முடியும். கூப்புகளுக்குள் தண்ணீர் குழாய்கள் இருக்கு. ஆனா நாங்க எப்போதும் இதையும் வைத்திருப்போம். இதுல 80 கேலன் வரை தண்ணீர் வைக்க முடியும். இது அவசர நிலைக்கு. தண்ணீர் குழாய் வேலை செய்யாதா அல்லது ஏதாவது கசிவா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நாங்க எப்போதும் 60 முதல் 80 கேலன் தண்ணீரை இங்க வைத்திருக்கோம் அவங்களுக்கு குடிக்க. அந்த வாத்து இந்த தண்ணீரை ரொம்ப விரும்பும். ஏனென்றால் அவன் முழு மூக்கையும் இதில் வைக்க முடியும். கூப்பில் உள்ள சிறிய தண்ணீர் குடிப்பான்களில் முடியாது. அப்படின்னா ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி மாதிரி அதுல ஒரு வால்வ் இருக்கு. அதுல இருந்து தண்ணீர் வெளியேறி அவங்க அதுல இருந்து குடிக்க முடியும். சரி, கோழிகளுக்கு நீங்க இந்த புல் இல்லாம வேற என்ன மாதிரி அதிகமான தீவனங்கள் தரீங்கன்னு சொல்லுங்களேன். நாங்க ஒரு காரிக பராமரிப்பாளர் உதவியுடன் அவங்க உணவுக்கான ரெசிபியை தயார் பண்றோம். அதுதான் அவங்க உணவு விகிதம் என்று சொல்லுவாங்க. இந்த உணவும் இது மீண்டும் சொல்ல போனால் GMO இல்லாதது. இதுல சோயா இல்ல, மக்காச்சோளம் இல்ல. ஆனா இந்த கோழிகள் எல்லாம் ஒம்னிவோர், எல்லா வகை உணவும் சாப்பிடும் என்பதால் அவங்களுக்கு அதிகமான புரதம் தேவை. அதனால இந்த உணவில் புரதம் ஆண்டின் முழுக்க மாறிக்கொண்டே இருக்கும். சுமார் 17% முதல் 20% வரை புரதம் இருக்கும் பருவத்தின் தேவையை பூர்த்தி செய்ய. கோடை காலத்துல அதிக வெயிலா இருக்கும் போது அவங்க குறைவாகவே உணவு சாப்பிடுவாங்க. குளிர்காலத்துல குளிரா இருக்கும் போது அதிகமா உணவு சாப்பிடுவாங்க. அதனால நாங்க வெப்பநிலையை பொறுத்து உணவை மாற்றி கொடுக்கிறோம் அவங்களுக்கு தேவையானதை பெறும்படி. இந்த உணவில் வேர்க்கடலை மாவும் மைலோவும் அதோடு வைட்டமின்கள் மற்றும் கால்சியம் கூட சேர்க்கப்பட்டிருக்கு. அவங்க முட்டை ஓட்டைக்கு நிறைய கால்சியம் தேவைப்படுது. அதனால இந்த கூடுதல் உணவு அவங்களுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் பெற உதவுது. நாங்க இது அவங்களுக்கு விருப்பப்படி சாப்பிட கற்றோம். அவங்க விரும்பின அளவு சாப்பிடலாம். இந்த பெரிய உணவு தொட்டிகளில் வெளியில இருக்கிறத டிராக்டர்ல நிரப்புறோம். உள்ளே சிறிய தொட்டிகளையும் நிரப்புறோம். கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி காலையில அவங்களுக்கு காலை உணவு இருக்கணும்னு பாத்துக்கிறோம். இந்த பசுமை நிலத்துல 800 இருக்காங்க. ஒவ்வொரு கூப்பிலும் 400. வருடத்துக்கு ஒரு கோழி எவ்வளவு முட்டையிடும் சக்? அவங்க வருடத்திற்கு சுமார் 300 முட்டைகள் போடுறாங்க. அடுத்த தலைமுறை குழந்தைகள் நல்ல உடல் உறுதியாகவும் மன வலிமையாகவும் வளரணும் அப்படின்றதுக்கு நீங்க செய்யற வேலையை நாங்க பாராட்டுறோம். உங்க பண்ணையை சுத்தி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. உங்கள் கோழிகள் எதுலையுமே நீங்க அதோட மூக்கு, அதாவது அழக வெட்டல, ஏன் அப்படி? நாங்க குட்டி கோழிகளை வாங்கும் போது மூக்கு முழுமையாக இருக்கணுமா இல்ல வெட்டணுமா என்பதற்கு விருப்பம் இருக்குது. இது இயற்கையான மூக்கு. இல்லை என்றால் நாங்கள் நகத்தை வெட்டுவது போல மூக்கின் முனையை வெட்டலாம். நாங்க அப்படி செய்ய மாட்டோம். ஏனென்றால் அவங்க நிலத்தில் உணவு தேடி சாப்பிடணும் என்பதற்காகவே அவங்க மூக்கு முழுமையாக இருக்கணும் என்று நினைக்கிறோம்.
மூக்கு வெட்டப்பட்ட கோழிகள் எல்லாம் கூரையிலேயோ பண்ணையிலேயோ உள்ளே வைக்கப்படுறதுக்காக தான். அங்க அவங்க ஒருவரை ஒருவர் குத்தி பாதிப்பை ஏற்படுத்துறா. அது நமக்கு பிரச்சனை இல்லை, ஏனென்றால் இவங்களுக்கு நிறைய இடம் இருக்கு. நாங்க அவங்களை அடைத்து வைக்கல. இவங்க இடத்துக்காக சண்டை போட மாட்டாங்க. அவங்க நிலத்துல நாங்க முடிஞ்ச வரை தேடி சாப்பிடணும்னு விரும்புறோம், இயற்கையான மேய்ச்சல் நிலத்தில இருந்து. இப்ப உங்க பண்ணையில இருந்து வர முட்டை, இறைச்சி இதெல்லாம் நீங்க வெளியில இங்க விற்பனை செய்றீங்க? ஆமா, பெரும்பாலும் எங்கள் வலைத்தளமான பிரேரி ஃபார்ம்ஸ்டெட் DX மூலம் நீங்க ஒரு டஜன் முட்டைகள் அல்லது கோழி இறைச்சி எடுக்கும் போது உங்கள் ஷாப்பிங் கூடையில் எதையாவது வைத்தால், அதை உங்கள் ஷாப்பிங் கூடையில் எடுத்தால் அது உங்கள் ஆர்டரை எங்கே எடுக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்கும். டல்லஸை சுற்றி பல்வேறு இடங்களில் எப்போதும் இங்கே பண்ணையிலும் நாங்கள் அவற்றை வேகமாக நகர்த்துவதால் எங்களிடம் வாங்கும் முட்டை மிகவும் புதிதாக இருக்கும். அதனால நீங்க எப்போதும் 1 மாதத்துக்கு தேவையான முட்டைகளை வாங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அவை இன்னும் பசுமையாகவும் நல்லதாகவும் இருக்கும். இந்த நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சக். அழைத்ததற்கு நன்றி.